Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல example 1.15 பார்க்க போறோம். So அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if the cost of a copy of Thirukkural book is 188, then find the estimated cost of 31 copies of such books. Note, find the rounded values of 188 to hundreds and 31 to tens and find the result ன்னு கேக்குறாங்க. ஒரு காப்பி ஆஃப் திருக்குறள் புக் வந்து 188ன்னு சொல்லிட்டு அதை நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவ்வளோ காப்பீஸ், ஒரு காப்பி வந்து 188, 31 காப்பீஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நியரஸ்ட் டென்ஸ்க்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்க்கு இதை மாற்றலாம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, இதுதான் 100th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஜிட் வந்து 8 இஸ் greater than 5. அப்போ என்ன பண்ணுவீங்க, இதை 1 + 1 ஆக்கிடுவீங்க, 2, லாஸ்ட் இருக்க ரெண்டையும் 0 0 போட்டுருவீங்க. அப்போ ஸோ 188 ருபீஸோட நியரஸ்ட் 100 வந்து 200. இதை டென்ஸாக இப்படி மாற்றுவீங்க, ஒன்ஸ், டென்ஸ். ஸோ இதுதான் டென்ஸா 3. இந்த 1 வந்து லெஸ் தேன் 5ஆக தான் இருக்குது. அப்போ இந்த 3 அப்படியே போட்டுட்டு ஒரு 0 போட்டுருவீங்க டென்ஸ்க்கு பதிலாக. ஸோ 30ங்கிறது தான் வந்துட்டு 31 காப்பீஸோட எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு காப்பியோட ருபீஸ் வந்து 188. அப்போ 31 காப்பீஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டிமேட்டட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 88 × 31. அப்போ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் 31 காப்பீஸ் வந்து 188 × 31ங்கிறது தான் ஆக்சுவல். அப்போ 188 31 மல்டிப்ளை பண்ணலாம். 8 1s are 8, 1 1, 8 3s are 24, 8 3s are 24 plus 2, 26, 1 3 is 3, 3 2 5, so 8, 8 plus 4 12, 6 plus 2 8, 5. So actual cost of 31 copies na 188 into 31, அதோட rupees வந்து 5828. இப்போ வந்து estimated cost பார்க்கலாம். இதோட estimated value 30. அப்போ இந்த rupees என்ன வரும், இது ஈஸியாக 2 3s are 6, 1 2 3 zeros அப்படியே போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ 200 × 30 இப்படி போடுறத விட இப்படி போட்டால் ஈஸி தான். ஸோ 2 3s are 6 போட்டுட்டு எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அது அப்படியே போட்டுருவீங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து, ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க, த எஸ்டிமேட்டட் காப்பீஸ் ஆஃப் 31 காப்பீஸ் ஆஃப் திருக்குறள் புக்ஸ் இஸ் rupees 6000. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 5598 டிவைடட் பை 689. ஓகேவா? இதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோட நியரஸ்ட் வேல்யூவும் இதோட நியரஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100. ஸோ 100 இருக்குது, 5க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 9 இஸ் greater than 5. அப்போ 5 வந்து +1 போட்டுட்டு 6 ஆகிடுமா. அப்போ 5600. இந்த 5 + 1 போட்டுட்டு ரிமைனிங்கை 0 0 போட்டுருவீங்க. அதே மாதிரி இங்கே ஒன்ஸ், டென்ஸ், 100 இட் இஸ் greater than 5. அப்போ 6 + 1 போடுவீங்க. அப்போ என்ன வரும், 7. ரிமைனிங் ரெண்டையுமே 0 0 போட்டுருவீங்க. ஸோ நம்ம எஸ்டிமேட்டட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 5600 டிவைடட் பை 700. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். 5600 கீழே 700 போட்டுட்டு 0 ஒரு 0 2 0 ரெண்டையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ 1 7s are 7. எவ்வளோ 7s are 56? 8ஆ? அப்போ 8 தான் ஆன்சர். இது ஒரு மெத்தடு. இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணனாலும் பண்ணலாம். 5 6 0 0 7 0 0. ஸோ 8 7s are 56. அப்போது இங்கே 8 போட்டிங்கன்னா 8 700 5 6 0 0 0. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதுதான் நம்ம எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஆக்சுவலாக எஸ்டிமேட்டட் வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாம்பிளில் ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறதுனால நம்மளும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணுறோம். 5 5 9 8 689. இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஆக்சுவல் வேல்யூவில் 8 கிடச்சதுனால நம்மளும் ஃபஸ்ட்டு 8 ட்ரை பண்ணலாமா, அது வருதுன்னு பார்ப்போம். 8 9s are 72.
8 8s are 64 plus 7 71. 8 8s are 6 8s are 48 plus 7 55. ஸோ இந்த நம்பரை விட கம்மியாக இருக்குது, அப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ 8 into 6 89 வந்து 5 5 1 2. 8 minus 2 6 9 minus 1 8. ஸோ இது வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 8 தான் நம்மளுடைய கோஷன்ட், 86 வந்து நம்மளோட ரிமைண்டர். இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஓகே, அப்போ நம்ம அதை மட்டும் எழுதிடலாம். ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 5598 divided by 689 is 8 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.